எபேசியர் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கலாம். 1ஆம் அதிகாரம். இதில் நாம் இந்த 15வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 3 பகுதிகளாக இந்த 1ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக நாம் பிரிக்கிறோம். 1லேருந்து 2 எதை குறித்து பேசுகிறதுனா வாழ்த்துறை குறித்து பேசுகிறது. அதுக்கப்புறம் 3லேருந்து இந்த 14 வசனங்கள் எதை குறித்து பேசுகிறதுனா பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாருனா இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை குறித்து பேசுது நாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இங்கே 15லேருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அது ஒரு பகுதி. அதில் என்ன தலைப்புனா, அதோடைய தலைப்பு என்னன்னா, பவுல் இந்த ஜனங்கள், எபேசு பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள், விசுவாசிகள் தேவனை அறிந்து கொள்ள என்ன தரணும்னா ஆவியானவர் அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்று அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஆமென். இன்றைக்கு பவுல் எபேசு பட்டணத்துக்கு மட்டும் இல்லை, ஏதோ எபேசு பட்டணத்தில் இருக்க விசுவாசிகள் மட்டும் இல்லை, இன்றைக்கு எல்லாருக்குமே, நம்முடைய சபையில் எல்லாருக்குமே, விசுவாசிகளுக்கு ஆண்டவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தாதான் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. போன வாரம் நம்ம என்ன பார்த்தோன்னா 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் கடந்த 2 வாரங்களாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். நம்ம வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று இங்கே சொல்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும். நம் பிதாவை அறிந்து கொள்றதுக்காக என்ன பண்ணுறாருனா அவர் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நமக்கு தருகிறார். ஒன்று ஞானத்தின் ஆவி, 2வது தெளிவின் ஆவியை நமக்கு தருகிறார். இந்த ஞானம் சொல்லும் போது ஒவ்வொரு நாட்களும் நான் வாரத்தில் எல்லா நாளும் நம்ம அன்றாட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என்ன தேவைன்னா ஞானம் தேவைப்படுகிறது. அந்த ஞானத்தை சொல்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவர் எந்த ஞானத்தை சொல்கிறாருன்னா பிதாவை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை என்ன பண்ணுறேன்னா பரிசுத்த ஆவியானவர் தர வேண்டும் என்று அவர் ஜெபம் பண்ணுகிறார். இன்றைக்கு அது தேவை. ரொம்ப அறிந்து கொள்ளணும்னா ஞானமும் தெளிவும் தேவை. அது யார் தரார்னா பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் தரார். நான் சொன்ன இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஞானமும் தெளிவையும் குறித்து நாம் பார்க்க போகிறோம்னு சொன்னேன். இங்கே பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாருன்னா பிளான் பண்ணுகிறார். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு பிளான் பண்ணுகிறார். உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே என்ன பண்ணுறாருன்னா இயேசு எப்படி இருக்கிறாருன்னா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது. அப்போது பிதாவாகிய தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் பிளான் பண்ணுகிறார். இப்போ குமாரன் என்ன பண்ணுறாருன்னா ரட்சகராய் வருகிறார். ரட்சகராய் இது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுகிறார் சிலுவையில். பரிசுத்த ஆவியான் என்ன பண்ணுறாருன்னா இது எல்லாவற்றையும் அப்ளை பண்ணுகிறார். இன்றைக்கி பரிசுத்த ஆவியான் என்ன பண்ணுறாருன்னா உங்கள் வாழ்க்கையில் பாவத்தை குறித்து உணர்த்தினார். இயேசு தான் உண்மையான தெய்வம் என்று உணர்த்தினார். உணர்த்தினோடனே நம்ம என்ன பண்ணோம்னா இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம். அப்போது பரிசுத்த ஆவியான் என்ன பண்ணுறாருன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு உதவி செய்கிறார். அது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியான் என்ன பண்ணுறாருன்னா நாம் பரிசுத்த ஆவியான் அபிஷேகத்தை பெறும்படி என்ன பண்ணுறாருன்னா உதவி செய்கிறார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் நாம் வாழ உதவி செய்கிறார். இதோட என்ன சொல்கிறாங்கன்னா பரிசுத்த ஆவியோட வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியோட வேலை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகம் இல்லை? இன்றைக்கு ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பட்டு போன மாதிரி இருக்குது. ஒரு உற்சாகம் இல்லை. ரட்சிக்கப்படும் போது உற்சாகம், கண்டிப்பாக ரட்சிக்கப்படணும் அந்த உற்சாகம். அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாஸ்டர் என்ன சொல்லலாம், நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்போ என்னென்ன உற்சாகம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா உற்சாகம் போயிடுச்சு. பரிசுத்த ஆவியான வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியான வேலை முடியலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு நாளும் தேவனை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ரட்சிக்கப்படும் போது உற்சாகம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியான பெறும்போது உற்சாகம் இருந்துச்சு. ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நான் உற்சாகமாக இருக்கிறேன். ஏன் உற்சாகமாக இருக்கிறேன்? ஒவ்வொரு நாளும் வசனத்தை படிக்கும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா
வெளிப்பாட்டின் ஆவியானவர் எனக்கு கொடுத்துருக்கிறபடி நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னும் அதிகமாய் நான் அவரை அறிந்து கொள்கிறேன். இன்னும் அதிகமாக எனக்கும் அவருக்கு ஒரு என்கவுண்டர் நடக்குது. இன்னும் அதிகமாக நான் அவரை புரிந்து கொள்கிறேன். இன்னும் அதிகமாக அவரை அறிந்து கொண்டே இருக்கிறேன். ஏன்னா இந்த ஞானத்தின் தெளிவு ஆவியானவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். அப்போது இது ரொம்ப முக்கியம். அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா, பவுல் இந்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியானவருக்காக என்ன பண்ணுறாருன்னா ஜெபம் பண்ணுகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா, சுய ஞானத்தினால நாம் தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது. லாஸ்ட் வீக் நம்ம கடந்த வாரம் என்ன பார்த்தோம்னா, ஜெபம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பக்கத்து வீட்டில் பேச சொன்னால் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருப்போம். கேட்டில் கை வச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுவோம். ரொம்ப நேரம் கழித்து டைம் பார்ப்போம். டைம் பார்த்ததுக்கப்புறம் யோசிப்போம், என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா, டைம் போனதே தெரிலன்னு சொல்லுவோம். ஆனால் ஜெபம்னு வரும்போது அது என்ன ஆகுதுன்னா 15 நிமிஷத்துக்கு மேலே அது போக மாட்டேங்குது. பால் யாங்கி சோ பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டர், கொரியா தேசத்தில் அவர் பாஸ்டராக இருக்கிறாரு. அவர் பெரிய சபையை அவர் வச்சிருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய மேகசினில் அவர் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவாராம். அப்போது அந்த மேகசினை படிச்சுட்டு ஒரு நாள், அந்த ஒரு பாஸ்டர் மேகசினை படிச்சுட்டு ஒரு நாள் அவர் சர்ச்சு முடிச்சுட்டு வரும்பொழுது பாஸ்டர் சொல்லியிருக்கிறார், இது மாதிரி நீங்கள் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவீங்க, நான் நீங்கள் மேகசினில் எழுதியிருக்கிறத நான் பார்த்தேன். ஆனால் நான் 15 நிமிஷம் மேலே என்னால் ஜெபிக்க முடியல. அந்த பாஸ்டர் உண்மையை ஒத்துன்னு இருக்கார். பாஸ்டர் மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்மளுக்கும் அதே கதி தான். நம்ம 15 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் ஜெபிக்க முடியல. ஏன் ஜெபிக்க முடியலன்னா, அவரை பற்றி தெரியல. அதனால் தெரியாதவர்கிட்ட என்ன பேசுறதுனோ தெரியல. அப்போது அவரை குறித்த அறிவு இருந்தால் தான் நாம் அவரோடு கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆமென். பால் யாங்கி சோக்கு அவரை குறித்த அறிவு இருந்ததுனால அவர் என்ன பண்ணுறாருனா, நிறைய நேரம் அவர் தேவனோடு அவர் ஸ்பெண்ட் பண்ணுகிறார். அவர் ஜெபம் ரொம்ப பெருசாகவே அவருக்கு தெரியலை. ஆமென். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, அறிந்து கொள்ளணும்ப்பா, அறிந்து கொள்றதுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிறாவே உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், சுய ஞானத்தினால நான் எந்த மனுஷனும் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. 1 கொரிந்தியர் 1:21 வாசிங்க. எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், இங்க சொல்லுகிறார் உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். இன்னைக்கு இந்த உலகம் சுய ஞானத்தினால தேவனை அறிந்து கொள்ளணும்னு நினைக்குது. ஆனா தேவனை சுய ஞானத்தினால அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆமென். இயேசு வரத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய ஞானிகள் இருந்தாங்க. பிளாட்டோ, ஃபிலாசபர்ஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்களாம் இருந்தாங்க. இயேசு வருவதற்கு முன்பாக இருந்தாங்க. இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனை அறிந்து கொள்ளணும், தேவன் ஒருத்தர் இருக்கிறான்னு தெரியுது அவங்களுக்கு. தேவனை அறிந்து கொள்ளணும்னு நினச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சுய ஞானத்தினால எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, தேவனை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சுய ஞானத்தினால அவங்க தேவனை அறிந்து கொள்ள முடியலை. அதான் சொல்கிறார், உலகமானது பவுல் எல்லாம் தெரியும் பாருங்கள். பவுலுக்கு தெரிஞ்சதுனால தான் எழுதுற. பிளாட்டோ, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில்லாம் இருந்தாங்க இயேசுக்கு முன்னாடி. அவங்களாம் பெரிய தத்துவ ஞானிகள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகமானது சுய ஞானத்தினால தேவனை அறியாதிருக்கையில் அவங்கள தேவனை அவங்க கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இங்கே கலாத்தியரில் 4:5 சொல்லுகிறது, ஆனால் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெயிட் பண்ணுகிறார். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இப்போ என்ன பண்றாருன்னா, காலம் நிறைவேறின போது ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஏன் தேவன், பிதாவாகிய தேவன் இயேசுவை ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் போதே அனுப்பல? ஏன் அனுப்பல? ஏன் ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சவனே அனுப்பிச்சிருக்கலாமே, இந்த உலகம் இந்த நிலைமையில இருந்திருக்காதே. ஏன் அப்போ அனுப்பல? அனுப்பிச்சிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எங்கள் ஒய்ஃப் நல்லா, ஆதாம் என்ன சொல்லியிருப்பாங்க, எங்கள் ஒய்ஃப் நல்லா அறிவாக இருக்கிறாங்க, அவங்க இந்த பாவத்துக்கு எதனா பிரச்சனைக்கு எப்படியா தீர்வை கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆதாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க? இல்லைன்னா அவங்க பிள்ளைங்க இருக்கும்போது வந்திருந்தாங்க, என் பிள்ளைங்க நல்லா படித்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எதனா ஒரு தீர்வை, இந்த பாவத்துக்கு தீர்வை கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் வெயிட் பண்ணுறார், பிதாவாகிய தேவன் வெயிட் பண்ணுறார். பெரிய பெரிய சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ இவர்கள்லாம் ஞானிகள். இவங்கெல்லாம் தேவனை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க, எப்படின்னா தீர்வை கொண்டு வந்து நினைக்கிறாங்க.
ஆனால் இவங்களால தீர்வை கொண்டு வர முடியல. சுய ஞானத்தினால தேவனை அறியாது இருக்கு. அவங்க அட்டம் பண்ணுறாங்க, தேவனை அறிந்து கொள்ள நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களால அறிந்து கொள்ள முடியலை. ஆமென், ஹல்லேலூயா. சரி, இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துடைய பெஸ்ட் காமெண்டரி, பெஸ்ட் விளக்குறை எதுன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். இந்த 2 அதிகாரங்களை நீங்கள் பார்த்தாலே இந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், சில இடங்களில் தேவனை குறித்த அறிவு எப்படி சொல்கிறாங்கன்னா மறைக்கப்பட்ட ரகசியம் என்று சொல்லுகிறார்கள். தேவனை குறித்த அறிவு எப்படி இருக்குன்னா மறைக்கப்பட்ட ரகசியம். இது ஹிடன். சுய ஞானத்தினால இது அறிந்தே கொள்ள முடியாது. இந்த தேவனை சுய ஞானத்தினால அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இது மறைக்கப்பட்ட ரகசியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். இங்க சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியம். அப்ப இந்த ரகசியம், இந்த பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக என்ன பண்றாருன்னா கிறிஸ்துவை நம்முடைய ரட்சிப்புக்காக ஏற்படுத்தினார். இது எப்படி இருக்குன்னா உலகத்துக்கு ஒரு மறைக்கப்பட்ட ரகசியமா இருக்கிறது. ஆமென். அப்போ இன்னைக்கு நிறைய இன்டெலிஜென்ட்லாம் இருக்கிறாங்க, ஸ்மார்ட் பீப்புளெலாம் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களாம் தேவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நிறைய தலைவர்கள் பார்த்திங்கன்னா நல்லா ஞானவானாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்களாம் ரட்சிக்கப்படலை. அப்துல் கலாம்லாம் ரட்சிக்கப்படலை. நிறைய பேர்லாம் வருது, ஆனால் அவங்களாம் ரட்சிக்கப்படலை பாருங்க. ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னா இது எல்லாம் மறைக்கப்பட்ட ரகசியமாக இருக்கிறது. ஆமென். அதனால தான் ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம் சொல்லுகிறார், தேவனை குறித்த அறிவு எப்படி இருக்குன்னா தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அவருடைய வழிகள் எப்படி இருக்குன்னா ஆராயப்படாதவைகள். அவருடைய கேரக்டர், அவருடைய தேவனை குறித்த அறிவு, தேவனை குறித்த டெப்த்து, ஆழங்கள், அவரை குறித்த காரியங்கள், அவரு குறித்த குணாதிசயங்கள், அதோடைய ஆழங்கள் எப்படி இருக்குன்னா மிஸ்டீரியஸாக இருக்கான், மர்மமாக இருக்கிறதா. ஆமென். இப்போ சுய ஞானத்தினால நம் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. ஒரு நேச்சுரல் மேன், ஒரு மாம்சிகமான மனுஷன் என்ன பண்ண முடியலன்னா அந்த தேவனை அறிந்து கொள்ள முடியல. சுய ஞானத்தினால அறிந்து கொள்ள முடியல. நம்ம சின்னவங்க பாருங்க, ஆனால் தேவன் எப்படி இருக்கிறார்னா ரொம்ப பெரியவராக இருக்கிறார். சின்னவங்க என்ன பண்ணுறோன்னா அந்த பெரிய தேவனை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறோம், ஆனால் என்ன ஆகுதுன்னா அறிந்து கொள்ள முடியல. இந்த குட்டி ஞானத்தை வச்சு அந்த தேவனை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறோம். இந்த குட்டி ஞானம் என்னன்னா ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. நம்முடைய ஞானம் என்ன இருக்குன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இந்த டீஸ்பூனை வச்சு அவர் அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறார்னா ஒரு கடல் போல இருக்கிறார். இந்த டீஸ்பூனை வச்சு அந்த கடலை நம்ம அளக்க முடியுமா? இப்போ இன்றைக்கு மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வச்சு, அவங்களுடைய குட்டி ஞானத்தை வச்சு அவ்வளோ பெரிய தேவனை என்ன பண்ணணும்னா அறிந்து கொள்ளணும், மூளையினால் அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. அது என்ன ஆகுதுன்னா தோல்வியில் போய் முடிகிறது. ஆமீன். நம்ம எப்படின்னா எல்லைக்கு உட்பட்டவர்கள், நம்மளால் அவ்வளோதான் திங்க் பண்ண முடியும். எப்படி நடக்கும், எப்படி இதெல்லாம் வாய்க்கும். பாஸ்டர் சொல்கிறாரே கடன் பிரச்சனை மாறும், வீடு கட்டப்படும், இதெல்லாம் பாஸ்டர் சொல்கிறாரே எப்படி நடக்கும், நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். நிச்சயம் நடக்கும்னு சொல்கிறார் பாஸ், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போக்காதான்னு சொல்கிறார். ஆனால் நம்மளுக்கு என்னால் ஜீர்ணிக்க முடியல, எப்படி நடக்கும்னு தெரில. ஆனால் இந்த மூளையை வச்சு அவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தேவன், அவர் எப்படி வேணால் செய்வார். ஆமேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா வனாந்திரத்தில் என்ன பண்ணுறாருன்னா காடை அனுப்புகிறார். நினச்சிருப்பாங்களா? நினச்சே இருக்க மாட்டாங்க. செங்கடல் என்ன பண்ணுறாருன்னா 2ஆ பிளக்கிறார். நினச்சிருப்பாங்களா? என்ன ஆக போதோ, ஃப்ளைட்டில் பறக்க வைப்பாரா என்ன தெரில. டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா கடலை அவர் பிளக்கிறார். இதெல்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் அவரால் செய்ய முடியும். ஆமேன். அப்போ அவருடைய அறிவு எப்படி இருக்குன்னா மனுஷனால் அதை எப்படி இருக்குன்னா ஒரு ரகசியமாக இருக்கிறது, அது ஒரு மர்மமாக இருக்கிறது. அந்த மூளையை வச்சு அவனால் தேவனை அறிந்து கொள்ள முடியலை. இப்போ எப்படி தான் தேவனை அறிந்து கொள்ள முடியும்? எப்படி தான் தேவனை அறிந்து கொள்ள முடியும்னா தேவனை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய ஆவி இல்லாமல் அறிந்து கொள்ள முடியாது. ஆமேன். தேவனை அறிந்து கொள்றதுக்கு பரிசுத்த ஆவியான இல்லாமல் நாம் தேவனை
அறிந்து கொள்ள முடியாது. சுய ஞானத்தினால தேவனை அறிந்து கொள்ள முடியும்னா இன்னைக்கு நம்ம ஊழியம் செய்ய தேவையில்லை, இன்னைக்கு சுவிசேஷம் சொல்ல தேவையில்லை, இன்னைக்கு மினிஸ்ட்ரி செய்ய தேவையில்லை. நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, சர்ச்செல்லாம் மூடிட்டு நீங்கள் போய் படிக்க போங்க, படிக்க போனாலே நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளலான்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் தேவனை அறிந்து கொள்ளணும்னா யாருடைய உதவி தேவைப்படுகிறதா? பரிசுத்த ஆவியான உதவி தேவைப்படுகிறது. இங்கே 1 கொரிந்தியரில் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இங்க சொல்லுகிறார், மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷன் எவன் மனுஷக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். என்ன சொல்லுது இந்த வசனம்? புரியலையே. பாருங்க என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷனை அறிந்து கொள்ள முடியும். மனுஷன் என்ன பண்ணனா நம்ம அறிந்து கொள்ளலாம். நீங்களும் நானும் நம்ம என்ன பண்ணோம்னா அறிந்து கொள்ளலாம். ஏன்னா 2 பேருக்கும் என்ன இருக்குன்னா ஒரே ஆவி இருக்கிறது, நேச்சுரல் ஸ்பிரிட் இருக்கு எல்லாருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு மனுஷனை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் தேவனை நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு உதவி தேவைப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, கரஸ்பாண்டன்ஸ் இருக்கிறது. ஒரு மனுஷனை அறிந்து கொள்றதுக்கு 2 பேரும் ஒரே ஆவியாக இருக்கிறாங்க, ஒரு கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது, ஒரு பரஸ்பரம் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம்னா 2 பேரும் அறிந்து கொள்ள முடியுது. பாருங்க, மியூசிக்கை பாராட்டணும்னா மியூசிக்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அறிவு இருந்தால் தான் அவன் என்ன பண்ண முடியும்னா மியூசிக்கை பாராட்ட முடியும். நான் என்ன வேணால் வாசிக்கலாம், ஆனால் அவனுக்கு என்ன இருக்கணும்னா அறிவு இருந்தால் தான் அவனை அதை பாராட்ட முடியும். ஒரு இது செய்கிறாங்க, ஒரு சமையல் செய்கிறாங்க. சமையலை பாராட்டணும்னா உங்களுக்கு சமையலை குறித்து ஒரு அறிவு இருக்கணும். அறிவு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னா உப்பு இந்த இடத்துல அதிகமாக இருக்குது, காரம் இந்த இடத்துல கம்மியாக இருக்குது, இந்த இடத்துல பட்டை லவங்க போட்டிருக்கோம், அதெல்லாம் எப்படி சொல்கிறேன்னா அதை குறித்த அறிவு இருக்கிறதுனால தான் அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா பாராட்ட முடியுது. ஒரு கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது, ஒரு பரஸ்பரம் இருக்கிறது. கவிதையை பாராட்டினா நம்மளுக்கு என்ன தேவைன்னா அதை குறித்த அறிவு தேவை. அப்போ கரஸ்பாண்டன்ஸ் இருந்தால் தான் நம்ம அதை குறித்து அறிந்து கொள்ள முடியும். அதே போல் தான் தேவனும். நம்ம ஆவியாக இருக்கிறோம், தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாக இருக்கிறாரு, கரெக்டாக இருக்குது. ஆனால் ஏன் அறிந்து கொள்ள முடியல? நம்ம ஆவியாக இருக்கிறோம், தேவன் ஆவியாக இருக்கிறார், ஏன் அறிந்து கொள்ள முடியலன்னா இந்த ஆவி என்ன ஆயிடுச்சுன்னா வசனம் சொல்லுறது மரித்து போயிடுச்சான். எப்போ ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சாங்களோ ஆண்டவர் சொன்னார், இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஆனால் அவங்க செத்துருக்கணும் தானே அப்பயே, ஏன் சாவல? சாவு எங்கே வந்துருச்சுன்னா ஏதோ சரீரத்தில் வரல. அவங்க 930 வருஷம் வாழ்ந்தாங்களாம், ஏதோ சரீரத்தில் வரல சாவு எங்கே வந்துச்சுன்னா ஆவியில் வந்துச்சு. 2 பேருக்கும் கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது, 2 பேருக்கும் பரஸ்பரம் இருக்குது. தேவனும் ஆவியாக இருக்கிறார், நானும் ஆவியாக இருக்கிறேன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா இவனுடைய ஆவி மரித்ததுனால இப்போ அவன் தேவனை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கும் பொழுது, தேவனை தேடி அறிந்து கொள்ளணும்னு நினைக்கும் போது அவனுக்கு என்ன இருக்குன்னா ஒரு நம்பிக்கையற்ற நிலைமை ஆயிடுகிறான். அவனுக்கு யாருடைய உதவி தேவைன்னா பரிசுத்த ஆவியான உதவி தேவைப்படுகிறது. எங்கெங்கேயோ போகிறான், எங்கெங்கேயோ போய் உட்கார்றான், எந்தெந்தலையோ நேரத்தெல்லாம் செலவு போடுறான். ஆனால் அவனால் தேவனை அறிந்து கொள்ள முடியல. ஏன்னா அவனுக்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவி தேவைப்படுகிறது. இந்த 1 கொரிந்தியரில் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள சொல்றாரு. நேச்சுரல் மேனு, ஒரு மாம்சீகமான மனுஷன், ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷன், அவனுக்கு என்ன சொல்கிறேன்னா நம்ம சுவிசேஷத்துட்டு போய் சொல்லும் பொழுது இயேசுதான் உன்னுடைய ரட்சகர், இயேசுதான் உன்னுடைய பாவங்கள்லாம் சுமந்து கொண்டார் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன பண்ணுறான்னா ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறான். அவன் என்ன பண்ணுறான்னா கதவை சாத்திடுறான். அன்னைக்கு கூட போய் சுவிசேஷம் சொல்லும் போது என்ன பண்ணுறாங்கன்னா கதவை சாத்திடுறான். அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றுகிறது தான். பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்டா பூமர் மாதிரி பேசுகிற? அவனுக்கு எப்படி தோணுதுன்னா தேவனை குறித்த காரியங்கள், தேவனை குறித்த அறிவு அவனுக்கு எப்படி தோணுக்குதான் பைத்தியமாக தோன்றுகிறது. அப்படி சொல்கிறாரு, அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய்
ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவனுக்கு ஆவியானுடைய துணை இருந்தாதான் அவனால் என்ன பண்ணனா நிதானிக்க முடியும். அவனுக்கு ஆவியானவர் துணை இல்லைன்னா அவனை அதை அறிந்து கொள்ள மாட்டான். ஆமென். இந்த தேவாதி தேவனை அறிந்து கொள்ளனா நம்மளுக்கு ஒன்று தேவை. அது என்னன்னா பரிசுத்த ஆவியான உதவி. அந்த பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாமல் நாம் தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது. அப்படி அறிந்து கொள்ளும் போது, அப்படி அறிந்து கொள்ளணும்னு அவன் நினைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவன் அட்டம்ப்ட்லாம் ஃபெயில் ஆகுது. எப்படி சாக்ரட்டிஸ், எப்படி பிளாட்டோ, எப்படி அரிஸ்டாட்டில் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தேவனை அறிந்து கொள்ளணும், சுய ஞானத்தினால அறிந்து கொள்ளணும் என்ன பண்ணுறாங்கன்னா முயற்சிக்கிறாங்க, அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பா இப்படிலாம் பண்ணாத, நாங்கள் பண்ணி பார்த்துட்டோம், தோல்வியில் போயிடுச்சு. இப்போ தேவனை அறிந்து கொள்ளணும் ஒரே ஒரு வழி தான், அது பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் அறிந்து கொள்ள உதவி செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் தான் இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே சொல்லுறார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே என்ன நடக்குதுன்னா, எவன் பெரியவன், யார் பரலோக ராஜ்யத்தில் முதலாக இருக்க போகிறதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட டிபேட் நடக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. பிள்ளை ஆயிடணும். பிள்ளைக்கு என்ன தேவைன்னா யாருடைய உதவி தேவை. தனியாக வாழ்ந்துருமா பிள்ளை? அதுக்கு என்ன தேவைன்னா உதவி தேவை. நாமளும் பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நம் பிள்ளைகளைப் போல ஆகி நாம் பரிசுத்தாவின் உதவியின் நாடினாதான் நான் அந்த தேவனை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். அதனால தான் இங்கே சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க மாட்டே. நீ எப்படி ஆயிடணும்? குழந்தை போல் ஆயிடணும். உனக்கு யாருடைய உதவி தேவைன்னா பரிசுத்த ஆவியான உதவி தேவை. அதனால் நிக்கோதேமு கிட்ட யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் வாசிங்க. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். இங்கே சொல்லுகிறார், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். இங்கே சொல்கிறார், நீ ரொம்ப அதிசயப்படாத. அவன் யாருன்னா பரிசேயன், நல்லா படித்தவன். நான் படிச்சிருக்கிறதுனால நான் தேவனை அறிந்து கொள்ளணும் அவன் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணனா, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். ஏன்னா ஒருத்தன் மறுபடியும் பிறந்தாதான், ஒருத்தன் குழந்தையை போல ஆனாதான், ஒருத்தன் பரிசுத்தாவின் உதவி தேவைப்பட்டாதான், உதவி அவனுக்கு கிடைச்சாதான் அவன் அந்த பரலோக ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க முடியும் என்று நிக்கோதேமு கிட்ட சொல்கிறார். ஆமென். இப்போ இன்றைக்கி எல்லாருக்குமே நம்ம சுய ஞானத்தினால நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அதனால தான் பவுல் ஜெபிக்கிறார், தேவனை அறிந்து கொள்வதற்கு, நீங்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு அவர் தரணும்னு சொல்லிட்டு பவுல் என்ன பண்ணுறாருனா ஜெபம் பண்ணுகிறார். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த தேவனை அறிந்து கொள்றதுக்கு இந்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருனா 2 காரியங்கள் தருகிறார். ஒன்று என்னதுன்னா ஞானத்தின் ஆவி, 2வது என்னதுன்னா தெளிவின் ஆவி. இந்த 2 காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். ஞானத்தின் ஆவினா என்னதுன்னா ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். இந்த ஞானம்னா என்ன சொல்கிறாங்கன்னா அறிவுன்னு சொல்கிறாங்க. ஞானத்தை விஸ்டம் இஸ் த ரிசல்ட் ஆஃப் நாலேஜ்னு சொல்கிறாங்க. அறிவு தான் என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் ஞானமாய் உருவெடுக்கிறது. கேட்குறோம், நல்லா அறிஞ்சிக்கொள்கிறோம். அறிவு அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது. ஆனால் ஞானம் என்னதுன்னா பிரச்சனை வரும்போது செயல்படுறது. அப்போ இந்த அறிவு தான் என்ன ஆகுதுன்னா ஞானமாய் வெளிப்படுகிறது. புரியுதா? யோசிக்கணும். எங்கள் சார் யோசிக்க வைப்பார். நல்லா எதனா சொல்லி மண்டே வலிக்கிற அளவுக்கு யோசிக்க வைப்பார். நானும் உங்களை சும்மா விட மாட்டேன். யோசிக்கணும். அப்போ இந்த அறிவு தான் என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் ஞானமாக வெளிப்படுது. அப்போ இங்கே ஞானம் சொல்லும் போது எதை குறித்து சொல்கிறாருன்னா அறிவுன்னு சொல்கிறார். அறிவு, புரிந்து கொள்ளுதல், இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் என்னன்னா ஞானம் என்று சொல்லுகிறார். இந்த ஞானம் எப்போ வருது? ஞானம் எப்போ வருதுங்க? நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்போ என்ன சொல்றாருன்னா ஞானம் எப்போ வருதுன்னா
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போது ஞானம் யாருக்கிட்ட இருந்து வருதுன்னா அவர்கிட்ட போகும் பொழுது தான் ஞானம் வருது. லுக் அண்ட் ஹிம், அவர்கிட்ட காத்திருக்கும் பொழுது, அவரை போய் பார்க்கும் பொழுது தான் என்ன ஆகுதுன்னா ஞானமே வருகிறது. இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கெங்கேயோ போய் உக்காடுறாங்க, எங்கெங்கேயோ போய் உக்காந்து தேவனை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு என்ன எங்கே போய் முடியுதுன்னா தோல்வியில் போய் முடிகிறது. பாருங்கள், இந்த போடியம் இருக்கிறது. இந்த போடியம் எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்குதுன்னா பைபிள் வைக்கிறதுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனக்கு தெரியும்? இதை உண்டாக்கினவர் எனக்கு சொன்னார். ஏன்னா நான் கேட்டேன், அவர்கிட்ட போய் கேட்குறேன், ஒரு பைபிள் வைக்கிற மாதிரி ஒரு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் தான் என்ன பண்ணுறாருனா இந்த மாதிரி ஒரு போடியமை எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஒரு 1000 வருஷம் கழிச்சு நீங்கள் இந்த சர்ச்சுக்குள்ளே வரீங்க. இந்த சர்ச்சுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த போடியம் பார்க்குறீங்க. போடியமை பார்த்து இந்த போடியம் கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா நீ எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு முட்டாள்தனம். ஆமென். இன்றைக்கு ஜனங்க, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போய் படைப்புகள் கிட்ட போய் உக்காந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேவனை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் படைப்புக்கிட்ட போகக்கூடாது. எங்கே போனோன்னா படைத்தவர்கிட்ட போனோம். அதனால தான் வசனம் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுதலே. அப்போது எப்போ அவரை குறித்த அறிவு வருதுன்னா நான் அவர்கிட்ட போகும் பொழுது தான் அறிவு வருகிறது. ஏதோ என் சுய ஞானத்தினால அங்கே போய் உட்காரத்தினால இங்கே போய் உட்காரத்தினால நான் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அவர்கிட்ட போகும்போது தான் நான் தேவனை அறிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, அவர் அறிந்து கொள்றதுக்கு மட்டும் இல்லை, நான் எதுக்காக உண்டாக்கப்பட்டேன், நான் எதுக்காக படைக்கப்பட்டேன், என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு, நான் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தேன். எங்கள் அம்மா கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நீ எங்கேருந்து வந்த? வயிற்றுலேருந்து வந்த. வேற எதுவும் அவங்களுக்கு சொல்ல தெரியாது, அவ்வளோதான் தெரியும். ஆனால் நான் எதுக்காக உண்டாக்கப்பட நான் அறிந்து கொள்ளணும்னா எதுக்கு இந்த உலகத்தில் என்ன வச்சிருக்கிறார், எதற்காக இந்த பிரச்சனைலாம் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் நான் அறிந்து கொள்ளணும்னா நான் வந்து படைப்புக்கிட்ட போகக்கூடாது. நான் எங்கே போனோன்னா அவர்கிட்ட போனோம். படைத்தவர்கிட்ட போகும்பொழுது தான் ஞானத்தின் ஆரம்பம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தான் இங்கே 1 கொரிந்தியரில் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். இங்க சொல்றார், உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். என்ன பண்றாருன்னா அந்த அறிவு, தேவன் இந்த உலகத்துக்கு வரார், இதெல்லாம் எப்படி இருக்குன்னா மறைக்கப்பட்ட ரகசியமா இருக்கிறது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருக்கிறார், இவர் இந்த உலகத்துக்கு வர போறார். ஆனால் இது எப்படி இருக்குன்னா ஜனங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மறைக்கப்பட்ட ரகசியமாக இருக்கிறது. அடுத்த வசனம் சொல்றாரு, 10வது வசனம் வாசிங்க. 9வது வசனம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இங்க பார்த்தீங்கன்னா அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எதுக்காக? அவன் ரட்சிக்க போனான்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு பிதாவாகிய தேவன். ஆனால் என்ன ஆகுதுன்னா கண் காணலை. அவனுக்காக ரட்சகரை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார், ஆனால் கண் காணலை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவரே இவங்க சிலுவையில் போய் அடிக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா மறைக்கப்பட்ட ரகசியமாக இருக்கிறது. அவரே என்ன பண்ணுறாங்கன்னா நிர்வாணியாக நடக்க விடுறாங்க. அவரே என்ன பண்ணுறாங்கன்னா காய் துப்புறாங்க. கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா அவரே என்ன பண்ணுறாங்க சிலுவையில் அரைஞ்சு அவரே கொலை பண்ணுறாங்க. அவரை குறித்த அறிவு கண் காணலை, காது கேட்கலை, இருதயத்தில் தோன்றலை. அவர் தான் உண்மையான மேசியா, அவர் தான் உங்களுக்காக ரட்சகராக வந்திருக்கிறார், அவர் தான் உங்களுடைய பாவங்களெல்லாம் சுமந்து அவர் தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வந்திருக்கிறார். இவங்களுக்கு கண் காணலை, இவங்க காது கேட்கலை, இவங்களுக்கு இருதயத்தில் தோன்றலை. அடுத்த வசனம் சொல்லுது, 10வது வசனம் பார்த்தீங்கன்னா நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி. இங்க சொல்றாரு, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இன்றைக்கு தெரியல பாருங்க, இன்னைக்கு அவங்கெல்லாம் தெரியல. ஆனா இன்றைக்கு நம்மளுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது. இயேசுதான் உண்மையான தேவன், இயேசுதான் உனக்காக மரிச்சார், இயேசுதான் உனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசுதான் உனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதை சொல்லும் பொழுது
நம்மளுக்கு கண் கண்டது, காதுகள் கேட்டது, இருதயத்தில் தோன்றினது எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சுன்னா, நமக்கோ ஆவியானவர் என்ன பண்ணுறாரா, ஞானத்தின் ஆவியானவர் அவரை அறிந்து கொள்ளும்படி நமக்கு உதவி செய்தார். நம் கண் கண்டது, நம்முடைய காது கேட்டது, நம்முடைய இருதயத்தில் தோன்றினது அவர் தான் உண்மையான தேவன் என்று. ஏதோ சாதாரணமாக ரட்சிக்கப்படல. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி ஒருத்தர் வேலை செஞ்சாது. அவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அவர் யாருன்னா ஞானத்தின் ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா. அதான் சொல்கிறார் பவுல், சொல்கிறார் ஆண்டவர் என்ன பண்ணுறோன்னா ஞானத்தின் ஆவியை உங்களுக்கு தர வேண்டும். இந்த ஆவியானவர் இல்லாமல் இந்த தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய ஆழங்களை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. அப்போ சுய ஞானத்தினால நாம் தேவனை அறிந்து கொள்வது ரொம்ப கூடாத காரியம். ஒன்று வந்து என்னதுன்னா ஞானத்தின் ஆவியானவர். இந்த ஞானத்தின் ஆவியானவர் எப்போ கிடைக்கிது? ஞானம் எப்போ வருது? எங்கே போகும்போது? எது படைப்புக்கிட்ட போகும்போது இல்லை, அவர்கிட்ட போகும்போது என்ன பண்ணுறான்னா ஞானத்தின் ஆவியை நமக்கு தரார். அது மட்டும் இல்லை, இங்கே இன்னொரு ஆவி சொல்கிறார். என்ன ஆவினா தெளிவையும் அளிக்கிற ஆவி. அப்போ தெளிவின் ஆவியானவர், ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன். ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா தெளிவுன்னு வரல, வெளிப்பாட்டின் ஆவியானவர் அப்படின்னு வருது. இந்த வெளிப்பாடுன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெஷ் ரெவலேஷன், புதிய வெளிப்பாடு. பவுல் வந்து சொன்னார், பேதுரு வந்து நான் வீட்டில் இருக்கும்போது கதவு தட்டி சொல்லிட்டு போனார். அது சொன்னாலும் நம்பாதீங்க. புதுசாக ஆண்டவர் வெளிப்பாடெல்லாம் கொடுக்க மாட்டார். இருந்த வெளிப்பாடு தான் எல்லாம். ஆவியானவர் என்ன பண்ணுறாருனா அதை அறிந்து கொள்றதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா பிரகாசமுள்ள மனக்கண்களை அவர் தருகிறார். அதை தந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த தேவனை குறித்த அறிவு, இது ஃபுல்லாக தேவனை குறித்த அறிவு தான். இதை அறிந்து கொள்ளணும்னா ஒரே வழி தான். இன்றைக்கி எத்தனையோ பேர் படிக்கிறாங்க, உங்களை விட நல்லா படித்தவங்களாம் இருக்காங்க, ஆனால் தேவனை அறிந்து கொள்ள. ஆனால் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். ஏன் அறிந்து கொள்கிறோன்னா ஆவியானவர் என்ன பண்ணுறாருனா, வெளிப்பாட்டின் ஆவியானவர் என்ன பண்ணுறாருனா நம்மளுக்கு பிரகாசம் மூலம் அணுக்கண்களை தருகிறார். அவர் என்ன பண்ணுறாருனா இந்த வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என்ன பண்ணுறாருனா அவர் இல்லாமல் நம்மளால் அறிந்து கொள்ளவே முடியாது. நான் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்குன்னா புதுசாக இருக்குது. அங்கே டியூஸ்டே அங்கே பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன், அங்கே எடுக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் வெளிப்பாடு தான். அதுக்கப்புறம் தேர்ஸ்டே வரும்போது கொஞ்சம் வெளிப்பாடு தான். ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். படிக்க 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 ஆண்டவர் என்ன பண்ணுறான்னா வெளிப்பாட்டின் ஆவியானவர் என்ன பண்ணுறாருனா எனக்கு வெளிச்சத்தை போட்டு காட்டுறார். ஆமென், அல்லேலூயா. அப்போது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இருந்த வெளிப்பாடு தான், எல்லாம் இருக்குதான், இது ஃபுல்லாக வெளிப்பாடு தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருனா வெளிச்சத்தை போட்டு காட்டுகிறார். அப்புறம் இங்கே மார்ட்டின் லூத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுறாருனா அவர் ரோமன் கேத்தலிக். அவர் வந்து எப்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறான்னா கிரியையினால் ரட்சிக்கப்படுறான் அப்படி தான் நினச்சிருந்தார். இன்றைக்கி ரோமன் கேத்தலிக்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதை செய்யணும், உன் பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா, நீ நீதிமானாக மாறணும்னா நீ இதெல்லாம் செய்யணும். பாவம் செஞ்சுட்டு வந்துட்டியா, நீ என்ன பண்ணு, கேண்டில் ஏற்று, நீ என்ன பண்ணு, சர்ச்சுக்கு எதுனா கொடு, நீ என்ன பண்ணு, முட்டி போட்டுன்னு மேலே போ, இல்லை மொட்டை அடிச்சுக்கோ. இதெல்லாம் செஞ்சால் என்ன ஆகிடுவேன்னா நீ நீதிமானா மாறிடுவ அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா ரோமன் கேத்தலிக் சொல்கிறாங்க. அதே தான் மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணுறேன்னா அதை தான் நம்பினார். அவர் 7 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்கிறார், இது எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறாருனா ரோமர் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறார். ரோமர் புஸ்தகத்தை ஒன்று ஒன்றா வாசிச்சுன்னு வராரு. வாசிக்கும் பொழுது ஒரு வசனமாக அவர் ரோமர் புஸ்தகத்தில் வாசித்து வராரு. ரோமர் எங்கே போச்சு? அப்போது ஒன்று ஒன்றா அவர் வாசித்து வராரு பாருங்கள். வாசிட்டு வரும்போது என்ன நடக்குதுன்னா இங்கே டக்குன்னு இந்த 17வது வசனம் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். 7 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்கிறாரு, எல்லாமே அவருக்கு தெரியும்ல. அவருக்கு இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டாரா? எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் அன்னைக்கு படிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா பரிசுத்த ஆவி என்ன பண்ணுறாருன்னா வெளிச்சத்தை போட்டு காட்டுறாரு. இது வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா கிரியையினால தான் நீதிமானா ஆகிறான் ஒருத்தன். ஆனால் இங்கே படிக்கும் பொழுது தான் தெரியுது அவருக்கு ஆண்டவர் அன்னைக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. என்ன வெளிச்சம் போட்டு காட்டுறான்னா விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான்.
நீதிமான் எப்படி மாறுறான்? இதை நான் கிரியை செய்கிறதுனால நீதிமான் ஆகலை, இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, அதை நான் விசுவாசித்தாலே நான் நீதிமானாக மாறுறேன். அதை கேட்டவுடனே இதெல்லாம் தூக்கி போட்டு விட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவனாக மாறினார். இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். இன்றைக்கி ரொம்ப யாருன்னா புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர், நம்ம என்ன கிரியை நம்ப மாட்டோம், கேண்டில் ஏற்ற மாட்டோம், மொட்டை அடிக்க மாட்டோம், பாவம் செஞ்சால் எதுனா எடுத்து வந்து கொடுக்க மாட்டோம், முட்டி போட்டுன்னு மலை மேலே ஏற மாட்டோம். நம்ம என்ன நம்புகிறோன்னா, நான் பாவம் செஞ்சால் கூட இயேசுக்கிட்ட வரும்போது என் பாவத்தை அறிக்கையிட்டு நான் விட்டு விடும் பொழுது, இயேசுவை விசுவாசிக்கும் போது, இயேசு எல்லாத்தையும் செஞ்சுட்டார், நான் விசுவாசிக்கும் பொழுது நான் எப்படி மாறுறேன்னா நீதிமானாக மாறுறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது இத்தனை வருஷம் படித்தவர் தான், இத்தனை வருஷமாக பைபிள் படிக்கிறாரு, இத்தனை வருஷமாக ரோமர் புஸ்தகம் படிக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு படிக்கும் பொழுது அந்த வெளிப்பாட்டின் ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா வெளிச்சத்தை போட்டு அவர்களுக்கு காட்டியிருக்கிறார். ஆமென். அப்போ வெளிச்சம் போட்டு காட்டாமல் இந்த வெளிப்பாட்டின் ஆவியானவர் இல்லாமல் நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. முதல்ல என்னதுன்னா ஞானத்தின் ஆவியானவர். இந்த ஞானத்தின் ஆவியானவர் இல்லாமல் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியாது. ரெண்டாவது என்னன்னா வெளிப்பாட்டின் ஆவியானவர். வெளிப்பாட்டின் ஆவியானவர் இல்லாமல் நாம் தேவனை அறிந்து கொள்ளணும். ஏன் இந்த பவுல் எபேசு பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இது வேணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறார்? நீங்கள் அறிந்து கொள்வது, நம்மை அறிந்து கொள்வது, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துட வேண்டும் என்று ஏன் ஜெபிக்கிறார்? நல்ல கிறிஸ்தவர்கள் தானே அவங்க, நல்லா வாழ்ந்துருக்கிறாங்க சொன்னீங்க, ஏன் அவங்களுக்காக ஜெபிக்கிறார்? நல்ல கிறிஸ்தவர்கள்லாம் நல்லா தான் வாழ்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன இருக்கிறாங்கன்னா இன்னும் குழந்தையாகவே இருக்கிறாங்க. ஒரு சின்ன தலைவலி வந்தால் கூட என்ன பண்ணுறாங்கன்னா சண்டே பாஸ்கிட்ட வந்துடுறாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா சண்டே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாஸ்டர்கிட்ட வந்துடுறாங்க. ரொம்ப குழந்தையாகவே இருக்கிறாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா தம்மை நீங்கள் அறிந்து கொள்றதுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை அவர் உங்களுக்கு தந்தரல வேண்டும். பாருங்கள், இந்த அறிவை என்ன பண்ணுதுன்னா அவர் 2 பேதுருவில் நாம் பார்த்தோம் 1:3 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும், இந்த அறிவை என்ன பண்ணணும்னா ஜீவனுக்கும் என் லைஃபுக்கு தேவையான அத்தனை காரியங்கள், என் சுகம், எனக்கு பொருளாதார செழிப்பு, என் பிரச்சனை மாறுறதுக்கு எல்லாமே என்ன பண்ணுதுன்னா இந்த அறிவே கொண்டு வருதான். அது மட்டும் இல்லை, ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் என் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு தேவையான அத்தனை காரியங்கள் என்ன பண்ணுதுன்னா இந்த அறிவே கொண்டு வந்தது. ஆனால் அந்த வசனம் சொல்லு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. இவரை தேடு. இவரை குறித்து அறிவு வந்துட்டாலே இவர் எப்படி பெரியவர், இவர் சர்வ ஞானி, இவர் சர்வ வல்லமையுள்ளவர், இவர் யெகோவா ஈரே, இவர் யெகோவா ராஃபா, இவரை பற்றி அறிவு வந்துட்டாலே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவர் சொல்ல இவரெல்லாம் உங்களுக்கு அவரை தேடு, அவரை நான் சொல்கிறேன், மானானது நீரோடே வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி. அப்போது அவரை தேடி அவரை தேடி அவரை தேடி போக 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 இது எல்லாமே நத்திங். ஆமென். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அவரை நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக சுலபமாக முடிஞ்சிடும். ஆமென். ஆனால் தான் பவுல் சொல்கிறாரு, தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேணும். ஏதோ அடிக்கடி என்கிட்ட ஜெபம் பண்ணி இல்லை, நீயே அவரை அறிந்து கொள்ள ஆரம்பிச்சிடணும். அறிந்து கொள்ள நீ விடுதலையாக ஆரம்பிச்சிருவேன். ஆமென். இன்றைக்கு அதான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பவுல் ஜெபம் பண்ணது போல் நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். என்ன ஜெபம் பண்ண போகிறேன்? ஆவியானவர் என்ன பண்ணணும்னா இந்த 2 காரியங்கள், ஞானம் தெளிவு, வெளிப்பாட்டின் ஆவியா ஞானத்தின் ஆவியான உங்களுக்கு தரணும். எதுக்கு தரணும்? அவரை அறிந்து கொள்ள. எல்லாரும் எழுந்து நிற்கலாம், ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே, சுய ஞானத்தினால ஆண்டவரே, உலகமானது சுய ஞானத்தினால ஆண்டவரே தேவனை அறியாதிருக்கையில் ஆண்டவரே எத்தனையோ பேர் வந்தாங்க ஆண்டவரே, தத்துவ ஞானிகள் ஆண்டவரே, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் இவங்களாம் வந்தாங்க கர்த்தாவே. ஆனால் இவங்களாம் தேவனை அறிந்து கொள்ள முடியலை. அதெல்லாம் அவங்க அட்டம் பண்ணாங்க, ஆனாலும் அது தோல்வியில் போய் முடிந்தது. ஆனால் ஆண்டவரே இவங்க சுய ஞானத்தினால தேவனை அறிந்து கொள்ள முடியல கர்த்தாவே. ஆனால் இன்றைக்கு
நாங்கள் எப்படி அறிந்து கொண்டோன்னா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உம்மை அறிந்து கொள்றதுக்கு எங்களுடைய கண்களை திறந்தார், எங்களுடைய காதுகளை கேட்கும்படி உதவி செய்தார். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே தோன்றும்படி உதவி செய்தார் கர்த்தாவே. அதனால தான் நாங்கள் ஆண்டவரே இவ்வளோ பெரிய தேவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் கர்த்தாவே. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இன்னும் அதிகமாக உம்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் பெற்றோம் ஆண்டவரே, அதோடு நாங்கள் நிறுத்தலை. இன்னும் அதிகமாக உம்மை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே எங்களுக்கு இன்றைக்கு உதவி செய்வீராக. இன்றைக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. அந்த ஞானத்தின் ஆவியை ஆண்டவரே, அந்த தெளிவின் ஆவியை, அந்த வெளிப்பாட்டின் ஆவியை எங்களுக்கு தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் பெருசாக பேசாத ஆண்டவரே. நீர் யார் ஆண்டவரே? நீர் யெகோவா ஈரே ஆண்டவரே, நீர் யெகோவா ராஃபா ஆண்டவரே, நீர் எல் ஷடாய் ஆண்டவரே. உங்களால் எல்லாம் கூடும். அந்த அறிவு எங்களுக்குள்ளே எழும்பட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அறிவை, தேவனை அறிகிற அறிவினாலே ஆண்டவரே, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அப்படி திவ்ய வல்லமையான தந்தருளுகிறது என்று எழுதியிருக்கிறதே ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளும் பொழுதே ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் தேவையான அத்தனை காரியங்களும் ஆண்டவரே உங்களை அறிகிற அறிவினாலே வரும் கர்த்தாவே. ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடும் பொழுது அப்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கிறதே ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் பரிசுத்தாவை உதவி நாடுகிறோம் ஆண்டவரே. இந்த வசனங்களை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே, நாங்கள் வசனத்தை புரிந்து கொள்ள ஆண்டவரே, ஞானத்தின் ஆவிய ஆண்டவரே, தெளிவின் ஆவிய இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தருகிறபடியால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வசனத்தின் வெளிச்சத்தினாலே அந்த இருளை கடந்தோம் என்று நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. எல்லா இருளையும் ஆண்டவரே, எல்லா இயலாமையும் ஆண்டவரே, எல்லா ஒழுங்கின்மையும் ஆண்டவரே, எல்லா கடன் பிரச்சனையும் நாங்கள் கடக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுக்கு ஞானத்தை தருவீராக, எங்களுக்கு தெளிவை தருவீராக கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வசனங்கள் ஆண்டவரே இருதயத்தில் போட்ட வசனங்கள் ஆண்டவரே, பிசாசானம் எடுக்காதபடிக்கு ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நீர் காத்துக்கொள்வீராக. ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. கிருபையினாலும் ஆண்டவரே நீர் மூடிக்கொள்ளுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்கள் இன்றையிலிருந்து ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவினாலே ஆண்டவரே, இன்றையிலிருந்து ஆண்டவரே பெரிய காரியங்கள் ஆண்டவரே வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கட்டும் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீ செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். எல்லாவற்றையும் வல்ல கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.